வணக்கம். இன்றைய பதிவு 45 நிமிடம் நடைப்பயிற்சிக்கு பதில். இந்த யோகாசனம் நடைப்பயிற்சி என்பது ஒரு 3 ஆசனங்கள் 2 நிமிடங்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய உடல்ல இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல உடல் உறுப்புகள் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் நம்மளுடைய தலைப்பகுதியிலிருந்து கால் பகுதியிலும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல அந்த 3 ஆசனங்களும் எவ்வாறு நம்ம நடைபயிற்சியில கொண்டு வருகின்றோம், அதுதான் இந்த பயிற்சியை நம்ம பார்க்கின்றோம். இதுல முக்கால்வாசி அனைத்து விதமான நோய்களுக்கும் பலன் அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய தலையில இருந்து கால் பகுதி வரைக்கும், உதாரணத்துக்கு உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம், தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது, உங்களுடைய இருதயம் மற்றும் நுரையீரல் நன்கு செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கையில் சேர்கின்ற கொழுப்பு ஸ்தானம் என்பது குறைகிறது, தொப்பையும் நல்லா குறையும். அதே போல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சீர் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே போல மோஷன் ப்ராப்ளம் சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். வாயு தொல்லை இருக்காது. அதே போல உங்களுடைய தொடையில் சேர்கின்ற கொழுப்பு ஸ்தானத்தை குறைகின்ற ஒரு ஆற்றலை பார்க்கலாம். கால் மூட்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. பாதத்துக்கும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு நிலை. உங்களுடைய குதிக்கால் வலியும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். சக்கரை வியாதிக்கும் ரொம்ப நல்லது. உங்களுடைய அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இந்த நடைப்பயிற்சி செய்வதனால ஒவ்வொரு பயிற்சிகளும் ஒரு 2 நிமிடங்கள் செய்து கொண்டு வந்தாலே போதும். அத்தோடைய பலன் என்பது நம்ம நடைப்பயிற்சிக்கு சென்று வந்த பலனோட அதிகமான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. இந்த ஆசனம் யாராரு செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது, அதாவது உடல்நிலை சரியில்லாத பட்சத்தில் இந்த ஆசனங்கள் என்பது செய்ய வேண்டாம். உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். இப்போ பயிற்சியை பார்க்கலாம். இப்போ செய்கின்ற பயிற்சியின் பேர் தோலாசனம். அதாவது மரத்தை போல இந்த நிலை இருப்பதனால இதற்கு இந்த பெயரும் பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதனால உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும் பார்க்கலாம். இப்போ பதிவை பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடும். கைகளை மேல உயர்த்துறோம். கைகள் மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இப்போ டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலைக்கு வந்துட்டு கை எப்படி கொண்டு வரும், உங்களுடைய கீழே ரைஸ் பண்றோம். அதாவது இந்த நிலை இருக்கணும். தோலை நம்ம நடந்து வரும். இந்த நிலை இதுல செய்யும் பொழுது ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம். இப்போ இப்படி நடந்து வரும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அப்படியே பின்னாடி போலாம். இதுல ஒரு 2 நிமிடம் செய்யலாம். இது ஆரம்ப காலகட்டத்துல உங்களால இது போல செய்ய முடியலன்னா ஆசனத்தோட நிலையில ட்ரைனிங் எடுத்த பிறகு நம்ம செய்யலாம். இப்போ நம்ம ஆசனத்தோட நிலையில எப்படி செய்யலாம்னா வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம். உதாரணத்துக்கு நீங்க கீழே ரைஸ் பண்றீங்க, இது போல வந்துட்டு இது போல செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது போல உங்களுக்கு வால் சப்போர்ட்டோட வந்த பிறகு நீங்க இண்டிவிஜுவலா இது போல செய்யலாம். அதன் பிறகு நீங்க நடக்கலாம் தாராளமா. இப்போ அடுத்த பதிவு பாத்தீங்கன்னா விக்கடாசனம் என்ற ஒரு பதிவு. இது நாற்காலியோடைய தோற்றத்துல இருப்பதனால இதற்கு இந்த பெயருன்னு பார்க்கலாம். இது நடைபயிற்சி போவதற்கு பதில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனமா பார்க்கலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய கால் பகுதி பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு.
பாதத்துக்கும் ரொம்ப நல்லது, மூட்டுக்கும் ரொம்ப நல்லது, இடுப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. உங்களுடைய உடல் ரீதியாக அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. அதாவது இந்த பயிற்சி செய்யும் பொழுது ஒரு 200 ml வெது வெதுப்பான நீர் அருந்திய பிறகு செய்வதனால உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் ரிலீஃப் ஆகக்கூடிய, அதாவது மல பிரச்சனை சீர் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இந்த ஆசனத்துக்கு உண்டு. இந்த ஆசனம் மட்டுமே ஒரு 5 நிமிஷம் செய்யும் பொழுது நடைபயிற்சி நீங்க ஒரு 3/4 மணி நேரம் சென்று வந்த பலன் என்பது தாராளமா இந்த ஆசனத்திலே நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இந்த உட்கடாசனத்துக்கு உண்டு. இப்போ இந்த ஆசனம் எவ்வாறு செய்யலான்றத பார்க்கலாம். இப்ப நார்மலா நம்ம இது போல வந்துடும், வந்துட்டு கையை இது போல கொண்டு வரும். இதுதான் நம்ம நாற்காலியுடைய அமைப்பு. இப்போ இந்த நிலையில இருந்துட்டு இப்ப எப்படி நடக்கலாம் நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடும், வந்துட்டு மெதுவா செய்யும், அதே போல ரிவர்ஸ் செய்யும். நம்ம அடுத்த பதிவு பாத்தீங்கன்னா உட்கடாசனம். இது நாற்காலியோட தோற்றத்துல இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம். இந்த ஆசனம் செய்யும் பொழுது உங்களுடைய தொடையில் செல்கின்ற கொழுப்பு ஸ்தானம் என்பது குறைகிறது. மூட்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. பாதத்துக்கும் ரொம்ப நல்லது. தொப்பை என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே போல கையில் செல்கின்ற கொழுப்பு ஸ்தானத்தை குறைக்கின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். தொப்பை குறையும். சக்கரவியாதிக்கு ரொம்ப நல்லது. கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். சக்கரவியாதிக்கும் ரொம்ப நல்லது. பெண்களுக்கு யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சீர் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் மற்றும் மோஷன் ப்ராப்ளம் சீர்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இந்த ஆசனம் யாரு செய்ய வேண்டாம்னா, மூட்டுல பிரச்சனை இருந்தா இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். இப்போ பதிவை பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துடும். இது அட்வான்ஸ் உட்கடாசனம். இந்த நிலைக்கு வந்துட்டு இப்போ எப்படி நடக்கலாம்னா, இது போல நடக்கலாம். ஸ்லோவா நடங்க. இது போல நடக்கலாம். மூன்றாவது பயிற்சி பாத்தீங்கன்னா மவுண்டன் போஸ்டர். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது, தைராய்டு கிளாண்டுக்கும் ரொம்ப நல்லது. உங்களுடைய உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல தொப்பை நன்றாக குறையக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. சக்கரவியாதிக்கும் ரொம்ப நல்லது. தொடையில் செல்கின்ற கொழுப்பு ஸ்தானமும் நன்றாக குறையக்கூடிய ஒரு ஆற்றலை பார்க்கலாம். இரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இந்த பயிற்சியில உண்டு. இதுலயும் நம்ம ஒரு 2 நிமிடங்கள் செய்து கொண்டு வரலாம். இப்போ பதிவை பார்க்கலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துடும், வந்துட்டு அப்படியே நடக்கிறோம். இந்த 3 பயிற்சிகள்ல உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அந்த பயிற்சி என்பது செய்து கொண்டு வரலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.